ஸோ கடந்த 3 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபினான்ஸ் புக்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் ஒவ்வொரு புக்கும் நான் படித்ததுக்கப்புறம் ஷார்ட்டாக நம்ம வந்து நம்மளுடைய ஷார்ட்ஸில் வந்து நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வரேன் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஒரு புக்கு தான் இந்த திரும்ப நம்ம வந்து அதாவது டூ இட் டுடேயோட ஆத்தர் டேரியஸ் ஃபோரோ அப்படின்னு சொல்லிட்டு த ஸ்டாக் பாத்ஸ் டு வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு 4 மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியராக சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்ன அப்படின்னா ஸ்டாக் எட்ஜ். ஸ்டாக் எட்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் 3 இருக்கக்கூடிய எட்ஜ் என்னன்னு பார்த்தலாம். இன்ஃபர்மேஷன் எட்ஜு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைஸ் எட்ஜு, அதுக்கப்புறம் குவான்ட் எட்ஜு. எட்ஜுனா என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக் எட்ஜ் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஸ்டாக் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து கிட்டத்தட்ட 80% கீழே போக போகுதுன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. ஆனால் அடுத்த மாதமே வந்து அது திரும்ப 150% மேலே போக போகுதுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கீழே போகும்போது நம்ம பணம் வந்து குறைஞ்சிருச்சு, அது வந்து ஆக்சுவலாக பேப்பர் லாஸ் தான், நீங்கள் வந்து அதை கன்வெர்ட்லாம் பண்ண போகிறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு தைரியம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஸ்டாக் எட்ஜு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இன்ஃபர்மேஷன். அதாவது உங்களுக்கு நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இதுவுமே ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நெக்ஸ்ட் மந்த்து இது மேலே போக போகுது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக விற்க போகிறது கிடையாது. அது எப்படி வரும் அப்படின்னா நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். ஸோ நிறையா வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த எட்ஜு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா சைஸ் எட்ஜ். எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட எக்கச்சக்கமாக பணம் இருக்குங்க. அந்த பணம் இருந்து அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபா இல்லை 20 கோடி ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் நீங்கள் லாஸ் ஆனாலும் உங்களுக்கு பெரிய இழப்பு கிடையாது அப்படிங்கிறது அந்த சைஸ் எட்ஜ். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி லாங் ரன்னில் வெல்த் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு ட்ரேடராக நீங்கள் வந்து அது இருக்கும்போது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குவான்ட் எட்ஜ். இப்போ நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு குவான்ட் எட்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா கம்ப்யூட்டரை பயன்படுத்தி சில அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து குவான்ட் எட்ஜ். அதை வந்து இங்கே டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். இது மட்டும் இல்லாமல் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து இதில் சொல்லியிருப்பார். பட் பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டாக் பாத் டு வெல்த்னா என்ன அப்படின்னா அதாவது மார்க்கெட்டோட வால்டைலிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே மேலே போகும்போது நம்ம ரியாக்ட் பண்ணாமல் நம்ம டிசிப்ளின்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் உங்களால் போட முடியுமோ அதை மாதந்தோறும் வந்து போட்டுக்கிட்டே வரணும். அதுதான் வந்து இதில் ஒரு 200 பக்கத்தில் வந்து அழகாக சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் புக் கிளப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஞானத்திற்கான பாதை.